கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டி இரண்டாம் நாளாக தண்ணீர் நிரம்பி வழிகிறது. அணைக்கு நீர்வரத்து 11,129 கனஅடியாக உள்ள நிலையில் அந்த நீர் முழுவதும் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை இன்றும் தொடர்கிறது. ஆற்றில் இறங்குவதோ மீன் பிடிப்பதோ பரிசல் இயக்குவதோ கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள தலையணைக்கு நீர் அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் வழக்கம் போல தலையணை அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்தது. கோட்டார், பார்வதிபுரம், இடலாக்குடி, சுசீந்திரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருவாணியில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் நீர்மட்டம் 42.64 அடியாக உயர்ந்துள்ளது. கேரளா வனப்பகுதியில் அமைந்திருக்கும் சிறுவாணி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் 42.64 அடியாக உயர்ந்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட அளவான 44.61 அடி வரை அணையில் நீரை தேக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்டம் காளிகேசம் ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கீரிப்பாறை அடுத்த தாடகை மலையடிவாரத்தில் உள்ள காளிகேசம் ஆற்றை ஒட்டி காளியம்மன் கோவில் உள்ளது. தொடர் மழையின் காரணமாக காளிகேசம் பகுதியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மறு அறிவிப்பு வரும் வரை காளிகேசம், உலக்கை அருவி பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. நாகை மாவட்டம் செருதூர் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 2 ஃபைபர் படகுகளில் இருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் கத்திமுனையில் மிரட்டி தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. செந்தில் என்ற மீனவரின் தலையில் கல்லால் தாக்கிய இலங்கை கடற்கொள்ளையர்கள் வலையில் GPS கருவி, மீன்கள் உள்ளிட்டவற்றை பறித்து தப்பியுள்ளனர். அருகிலிருந்து மற்றொரு படகிலும் மீனவர்களை தாக்கி உடைமைகளை கொள்ளையடித்துள்ளனர். மீனவர்கள் சந்திக்கும் பிரச்சினைக்கு மத்திய மாநில அரசுகள் தீர்வு காண வலியுறுத்தியுள்ளன. இலங்கை கடல் கொள்ளையர்கள் சைடில் பிடிச்சிக்கிட்டாங்க. சைடில் பிடிச்சி இன்ஜினை கழட்ட பார்த்தாங்க. இன்ஜினை கழட்டுறதுக்கு நாங்கள் ரொம்ப போராடணும்னா அவங்க பைப் எடுத்து மண்டையில் அடிச்சிட்டாங்க. மண்டையில் அடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணாங்க, வரவன்னு எல்லாருக்கும் கல்லால் அடிச்சுட்டு போட்டில் உள்ள ஜாமாகமா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வலையெல்லாம் எல்லாத்தையும் அள்ளி வெட்டிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள பெரிய மாரியம்மன் கோவிலுக்கு வந்த பெண் பக்தர்களிடம் அத்துமீறி நடந்த பூசாரிகள் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வீடியோ வைரலான நிலையில் பொது இடங்களில் ஆபாசமான செயல்களில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தலைமறைவாக உள்ள பூசாரிகளை கைது செய்ய தனிப்படை அமைத்து தேடி வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பூசாரிகளின் செயலை கண்டித்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் டயர் வெடித்ததால் ஏற்பட்ட விபத்தில் சாலையின் நடுவே உள்ள தடுப்பில் கார் மோதி விபத்துக்குள்ளானது. பூந்துரை சாலையில் ஈஸ்வரன் என்பவர் காரில் சென்று கொண்டிருந்த போது வாய்க்கால் மேடு அருகே காரின் டயர் வெடித்தது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் நடுவே உள்ள தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. உடனடியாக பொதுமக்கள் சேர்ந்து ஈஸ்வரனை பத்திரமாக மீட்டனர். இந்த விபத்தின் CCTV காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே புலிவலம் செல்லும் சாலையில் தனியார் தொழிற்சாலை கட்டுமான பணிக்காக அரசு அனுமதியின்றி வெடி வைத்ததில் சாலையில் பெரும் பள்ளம் ஏற்பட்டது. பாறாங்கற்கள் விழுந்ததால் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அருகில் உள்ள வீடுகளின் மேற்கூரைகளும் சேதமடைந்தன. வெடிமருந்து எங்கிருந்து பெறப்பட்டது, அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்று முசிறி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் மூப்புதூர் ஐயனார் கோவிலின் நிர்வாக உரிமையை தங்களுக்கே வழங்க கோரி கிராம மக்கள் விருதாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மூப்பரூர் கிராமத்தைச் சேர்ந்த வேலுச்சாமி என்பவர் தன்னை தர்மகர்த்தா என்று கூறிக்கொண்டு அறநிலையத்துறை அனுமதியின்றி கும்பாபிஷேக நிதி வசூலித்து மோசடி செய்ததாக குற்றம் சாட்டினர். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக கோட்டாட்சியர் உறுதியளித்தார்.
கோவை கவுண்டம்பாளையம் ஹவுசிங் யூனிட் குடியிருப்பில் 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்த அரசு ஊழியர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறையில் பணியாற்றி வந்த கருப்புசாமி என்பவர் ஹவுசிங் யூனிட்டில் வசித்து வந்தார். இவர் 5வது மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த நிலையில் தவறி விழுந்தாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்று காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் கோடியக்கரை கிராமத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு மக்களை அச்சுறுத்திய காட்டெருமை மீண்டும் இரவு நேரங்களில் நடமாட தொடங்கியுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் காட்டெருமையை பிடிக்க வனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே பள்ளி வளாகம் அருகே மது அருந்தியவர்களை தட்டி கேட்டதால் தன் மீது பெட்ரோல் ஊற்றியதாக அரசு பள்ளி ஆசிரியர் புகார் அளித்துள்ளார். காரத்தொழுவு அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் முகமது குலாம் தஸ்தகீர் என்பவர் மது அருந்திக் கொண்டிருந்தவர்களை தட்டி கேட்டுள்ளார். ஆசிரியர் தஸ்தகீர் மீது அங்கிருந்தவர்கள் பெட்ரோல் ஊற்றிவிட்டு தப்பியோடியதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட ஆசிரியர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். முல்லைப்பெரியாறு அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதால் குமுளி லோயர் கேம்ப் பெரியாறு நீர்மின் நிலையத்தில் முழு அளவில் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு முதன்முறையாக 4 ஜெனரேட்டர்களும் இயக்கப்படுகிறது. அதன் மூலம் 168 மெகாவாட் மின் உற்பத்தி நடப்பதாக தமிழக மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அருகே நங்கவள்ளி பகுதியில் மாம்பழ விளைச்சல் அதிகரித்தும் விலை சரிந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கிலோ 10 முதல் 20 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதால் அறுவடை கூலி கிடைக்காத நிலையில் மாம்பழங்கள் மரத்திலேயே பழுத்து அழுகி வீணாகின்றன. ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் போதிய விலை கிடைக்காததால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். கோவை விமான நிலையத்தில் சிங்கப்பூரில் இருந்து வந்த 2 பயணிகளிடமிருந்து 35 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 35 நவீன ரக ட்ரோன்களை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சங்கர் குரு சுப்பிரமணியம் மற்றும் ஜாகிர் உசையான் என அடையாளம் காணப்பட்ட அவர்கள் உரிய ஆவணங்களின்றி சீன தயாரிப்பு ட்ரோன்களை பேட்டரிகளுடன் கொண்டு வந்தது தெரியவந்தது. சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் சிறப்பாக செயலாற்றிய கோவையைச் சேர்ந்த காவல் உதவி ஆய்வாளர் முதலமைச்சரின் தங்கப்பதக்கத்திற்கு தேர்வாகியுள்ளார். கோவை மாநகர காவல்துறையின் தனிப்படையில் பணியாற்றும் உதவி ஆய்வாளர் தனபாலன் 55 போதைப்பொருள் வழக்குகளில் 169 குற்றவாளிகளை கைது செய்துள்ளார். இவரது அர்ப்பணிப்புமிக்க பணியால் கோவை மாநகரில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் கணிசமாக குறைந்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கொடைக்கானலில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் செலவழித்து அமைக்கப்பட்ட அடுக்கம் சாலை தொடர் சீரமைப்பு பணிகளால் இன்னும் முழு பயன்பாட்டிற்கு வரவில்லை. மழைக்காலங்களில் குருடிக்காடு, சாமக்காட்டு பள்ளம் உள்ளிட்ட 4க்கும் மேற்பட்ட பகுதிகளில் சாலை மீண்டும் சரிந்து வருகிறது. இதனால் பணத்தை வீணடிப்பதாக உள்ளூர் மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். சீரமைப்பு பணிகள் செய்து விரைவில் சிறிய வாகனங்கள் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் தீப்பிடித்திருப்பதால் வனப்பகுதி முழுவதும் எரிந்து சாம்பலானது. மாதரை, முத்துப்பாண்டிப்பட்டி, சடையாண்டிப்பட்டி ஆகிய கிராமங்களை ஒட்டிய மலைப்பகுதிகளில் தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. எனவே வனத்துறையினர் மற்றும் மலைவாழ் மக்களும் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். இந்த தீ விபத்தால் ஆயிரக்கணக்கான வன உயிரினங்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்ட மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலில் முதல் 10 இடங்களில் 7 இடங்களை கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பிடித்து அசத்தியுள்ளனர். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 14 இளம் அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கு 6,921 இடங்கள் உள்ளன. இதேபோன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் படிப்புகளுக்கு 340 இடங்கள் உள்ளன. மொத்தம் 37,007 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையின் காரணமாக ரப்பர் மரங்களில் இருந்து பால் வடிக்கும் தொழில் முடங்கியுள்ளது. குறிப்பாக மேற்கு மாவட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் ரப்பர் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் சட்டவிரோத மது விற்பனை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளை எதிர்கொண்டிருக்கும் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் ஒருங்கிணைப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தைச் சேர்ந்த பொன் கற்பகராஜ் பால ஜெகதீஷ் என்பவரிடம் 50,000 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். பணத்தில் ஒரு பகுதியை திரும்பிக் கொடுக்க மறுத்துள்ளார். இது தொடர்பான தகராறில் பால ஜெகதீஷை அவரது நண்பரையும் அரிவாளை வைத்து தாக்கியுள்ளார். இதனையடுத்து பொன் கற்பகராஜை போலீசார் கைது செய்துள்ளனர்.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறித்து நீலகிரி எம்பி ஆர் ராசா அவதூறாக பேசியதாக பாஜக மாநில பட்டியலின துணைத் தலைவர் சரவணகுமார் தலைமையிலான பாஜக பிரமுகர்கள் சிதம்பரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ராசா மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியுள்ளதுடன் அவரது பேச்சுக்கான வீடியோ ஆதாரங்களை கொடுத்துள்ளனர். மன்னார்குடியில் ராசாவின் உருவ பொம்மையை எரிக்க முயன்ற மாவட்ட தலைவர் உட்பட பாஜகவினர் 10 பேரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை நொளம்பூரில் உள்ள வீட்டில் 14 சவரன் தங்க நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் திருடு போன வழக்கில் வீட்டில் வேலை செய்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். ரங்கராஜ் என்பவர் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரித்து வீட்டில் வேலை செய்த ரிங்கு முகர்ஜி என்பவரை கைது செய்தனர். அவரிடமிருந்து 14 சவரன் தங்க நகைகளும் 10,000 ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே வலி நிவாரணி மருந்துகளை ஆன்லைன் மூலம் பெற்று போதைக்காக விற்பனை செய்ததாக பாட்டி, பேரன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சாரணர் பாளையத்தைச் சேர்ந்த 71 வயது மூதாட்டி திலகா, அவரது பேரன் சந்தோஷ்குமாரின் நண்பர் அருண்குமார் ஆகியோரிடமிருந்து 40 மாத்திரைகள் மற்றும் 2 ஊசிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு நாளை முன்னிட்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கொளஞ்சிப்பட்டியில் தனியார் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. இதனை புதுச்சத்திரம் காவல் ஆய்வாளர் கோமதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் குடமுழுக்கு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜூலை 7ஆம் தேதி நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவில் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 76 குண்டங்களுடன் 8000 சதுரடியில் யாகசாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களில் புனித நீர் ஊற்றுவதற்கான இரும்பு சாரம் அமைக்கும் பணியும் நடைபெறுகிறது. இந்த ஏற்பாடுகள் 4 நாட்களில் முடிவடையும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவிளை அருகே ஆறுதேசம் என்ற பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் இன்னும் திறக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேசிய சுகாதார முகமை நிதியோடு 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நிலையில் பல மாதங்களாக பூட்டி கிடக்கிறது. இடவசதி இல்லாமல் நோயாளிகள் சிரமப்படுவதால் புது கட்டிடத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்துகின்றனர். இது தொடர்பாக கேட்டதற்கு முதலமைச்சர் காணொலி மூலம் திறந்து வைக்க உள்ளதாக மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் வீரியன் கோட்டைப்பட்டியில் பாம்பு கடித்து விவசாயி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தோட்டத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த விவசாயி கணேசனை விஷப்பாம்பு கடித்தது. அவருக்கு முதலில் பேராவூரணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளித்த நிலையில் பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றப்பட்டார். இருப்பினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் நோக்கில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடற்கரையில் 2வது நாளாக சாகர் கவாச் எனப்படும் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறுகிறது. மத்திய மற்றும் மாநில காவல்துறையினர், கடலோர காவல் குழுமம் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் இணைந்து ஒத்திகையை நடத்தினர். வேதாரண்யம், கோடியக்கரை, ஆறுகாட்டுத்துறை உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் ஒத்திகை நடத்தப்பட்டது. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே நம்பியூரிலிருந்து திருப்பூருக்கு செல்லும் புறநகர் பேருந்துக்கு பதிலாக நகர பேருந்து இயக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நகர பேருந்தில் சரியான நேரத்தில் வேலைக்கு செல்ல முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். ஓட்டுநருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டதாக போக்குவரத்து காவல்துறையினர் விளக்கமளித்தனர். மாற்று பேருந்து புறநகர் பேருந்து போன்றே இயக்கப்படும் என உறுதியளித்த பின்பு போராட்டம் கைவிடப்பட்டது. கர்நாடக அணைகளில் இருந்து வினாடிக்கு 63,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 34,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் ஒகேனக்கலில் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பாதுகாப்பு கருதி ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காவிரி கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காட்பாடி யார்டில் மேம்பாட்டு பணிகள் நடக்க உள்ளதால் 6 ரயில்களின் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை கடற்கரை, திருவண்ணாமலை, காட்பாடி, திருப்பதி ரயில்கள் நாளை வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலை 4:30 மணிக்கு இயக்கப்படும் திருவண்ணாமலை தாம்பரம் ரயில் 28ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுகிறது. இரவு 7:10 மணிக்கு இயக்கப்படும் விழுப்புரம் காட்பாடி ரயில் நாளை வேலூரிலிருந்து இயக்கப்படும்.
கூட்டுறவு சங்கங்களில் நகைக்கடன் வாங்க பலரும் ஆர்வம் காட்டுவதால் கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் 17 லட்சம் பேருக்கு 170 கோடி ரூபாய்க்கு நகைக்கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. ரிசர்வ் வங்கி விதிகள் கூட்டுறவு சங்கங்களுக்கு பொருந்தாது. எவ்வளவு வாடிக்கையாளர்கள் வந்தாலும் அதற்கு ஏற்ப நகைக்கடன் வழங்கப்படும் என்று தமிழக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்திருந்தார். அதனால் கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களின் நகைக்கடன் வாங்க பலரும் ஆர்வம் காட்டுகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஐந்தருவி மற்றும் மீன் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. நீர்வரத்து சீரானதும் சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை தெரிவித்துள்ளது. வங்கியில் கடன் பெற அடமானமாக வைத்து 100 கோடி ரூபாய்க்கு மேலான இயந்திரங்களை திருட்டுத்தனமாக விற்ற தனியார் சர்க்கரை ஆலைக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க சிபிஐக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3 வாரங்களில் ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி ஓராண்டுக்குள் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கவும் சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் பழைய சீவரத்தில் உள்ள தனியார் சர்க்கரை ஆலை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் இருந்து கடன் பெற ஆலையின் இயந்திரங்களை அடகு வைத்த நிலையில் அந்த இயந்திரங்களை திருட்டுத்தனமாக விற்றதாக சிபிஐயில் புகார் அளிக்கப்பட்டது. இருப்பினும் புகார் மீது சிபிஐ நடவடிக்கை இல்லை என ஸ்ரீநிதி என்ற பைனான்ஸ் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது.